வெல்கம் டு லேர்னிங் டிப்போ. இந்த லேர்னிங் டிப்போ சேனலை எதை எய்ம் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணோம்னா ஆர்ஆர்பி ஜேஇ, அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசி, அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி, சிடிஎஸ்சி, சரிங்களா? அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம்ல, அதை எய்ம் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கோம். இதில் முக்கியமாக நம்ம சிவில் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சிவில் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை 4 ஸ்ப்ளிட் பண்ணி, சரியா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆப்ஷன் 4 இருக்கும்ல, அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டிருங்க அதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ஆர்பி ஜேஇயோட ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின். Which of the following articles deals with the finance commission that distribute taxes between the center and state? அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்டு இதை வந்து டேக்ஸ் இருக்குல்ல, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பொறுப்பு யாரோடதுன்னா ஃபினான்ஸ் கமிஷனோட பொறுப்பு, சரிங்களா? அதோட ஆர்டிகல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, சரிங்களா? ஆர்டிகல் 280 வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல். இது வந்து அடிக்கடி ஆர்ஆர்பிலையும் சரி, எஸ்எஸ்சிலையும் சரி, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினும் சரி, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்தாலே தெரியும், அதுலேயே அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சரிங்களா? இப்போ கரண்ட்டாக எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன் ஓடிக்கிட்டு இருக்குன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன். 15th ஃபினான்ஸ் கமிஷன் அதோட ஹெட்டு யாருன்னா என்கே சிங், சரிங்களா? 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட ஹெட்டு யாருன்னா என்கே சிங். இதுவும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னா யார் ஹெட்டுன்னா அரவிந்த் பண்டகாரியா, சரிங்களா? அவங்க தான் 16th ஃபினான்ஸ் கமிஷன், சரிங்களா? இவங்க எப்போ பொறுப்பேற்றுக்க போகிறாங்கன்னா ஏப்ரல் 1, 2026 தான் பொறுப்பேற்றுக்க போகிறாங்க. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடியே அரவிந்த் பண்டகாரியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் தான் எப்போவுமே ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது கூட ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷனை அப்பாயின்மெண்ட் பண்ணது யாருன்னா பிரசிடென்ட், சரிங்களா? இவங்கள்ட்ட அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் டோட்டல் ஹெட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா, ஒரு ஹெட்டும் ப்ளஸ் 4 அதர் மெம்பர்ஸும் இருப்பாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கல் என்ன பார்த்தோம், ஆர்டிக்கல் 280. அது மட்டும் இல்லாமல் 15th ஃபினான்ஸ் கமிஷன் யார் ஹெட்னா என்கே சிங், சரிங்களா? அப்புறம் 16th ஃபினான்ஸ் கமிஷன் யார் ஹெட்னா அரவிந்த் பண்டகாரியான்னு பார்த்தோம், சரிங்களா? அவர் எப்போ பொறுப்பேற்றுக்க போகிறாங்கன்னா ஏப்ரல் 1, 2026. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவங்களோட அதாவது இந்த அரவிந்த் பண்டகாரியா இருக்காங்களா, அவங்களுக்கு கீழே மொத்தம் எத்தனை பேர்னா 4 பேர் இருப்பாங்க. 4 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஹெட்டு ப்ளஸ் 4 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். What should come in place of the question mark in the given series based on English alphabetic order? அதாவது இந்த மாதிரி 4 இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து உள்ளது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ரீசனிங்கில் வர கொஸ்டின், சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அதுக்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்த்துங்க, சரிங்களா? இப்போ ONL இது வந்து ரிவர்ஸில் இருக்குது, சரியா? எல்லுக்கு அப்புறம் என்னது, எல்லுக்கு அப்புறம் என்ன வரும்னா எம் வரும், சரியா? எம்முக்கு அப்புறம் தான் என்னு வரும், எண்ணுக்கு அப்புறம் ஓ வரும். அப்போனா இதுக்கப்புறம் நடுவில் என்ன இருக்குது, எம் இருக்குது. எண்ணுக்கு அப்புறம் அப்படியே ஓ வந்துருச்சு, சரியா? அதே மாதிரி இந்த இது AZX இதுக்கு உள்ள ரிலேஷன் பார்ப்போம். எக்ஸுக்கு அடுத்த என்னது வரும், ஒய்க்கு அப்புறம் இசட்டுக்கு அப்புறம் ஏ வருது, சரிங்களா? அதே மாதிரி MLJ, சரிங்களா? ஜேக்கு அப்புறம் என்னது கே, அப்புறம் LM அடுத்தடுத்து வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்ஷனில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துங்க. ஆப்ஷனில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஹெச்சுக்கு அப்புறம் கே வரும், HIJ தான் வரணும், ஆனால் கே வந்திருக்கு, அப்படின்னா இது வராது. அதே மாதிரி கேக்கு அப்புறம் KLM, ஸோ இதுவும் வராது. அப்புறம் HIJ இந்த இருப்பாங்களேன், KJH
ஹெச்சுக்கு அப்புறம் என்னது வந்திருக்கு, ஐ வந்திருக்கு. ஐக்கு அப்புறம் ஜே வந்திருக்கு. ஜேக்கு அப்புறம் கே வந்திருக்கு. அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு இதுக்குள்ள ரிலேஷன் பார்த்துங்க, அதாவது இதுக்குள்ளே ரிலேஷன் பார்த்துங்க. இது சரியாக வரலைன்னா அடுத்ததுக்கு இந்த ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்துங்க. அதுவும் சரியாக வரலைன்னா அடுத்தடுத்துக்குள்ள ரிலேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். அதாவது இந்த ரீசனிங் பொறுத்தவரை நீங்கள் செஞ்சு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் an agent of dispersal of seeds. அதாவது விதை பரவலுக்கு வந்து கீழே உள்ளதில் எது வந்து சரியானது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. விதை பரவலில் சன்லைட்டு வந்து கண்டிப்பாக இல்லவே இல்லை. அப்படின்னா ஆப்ஷன் வந்து பி. அனிமல் வந்து நம்ம விதை பரவலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி விண்டு, காற்று மூலமாக விதை பரவி, அதாவது பூவில் உள்ள விதைகள் பரவி அது முளைக்குது. அதே மாதிரி தண்ணி மூலமாகவும் முளைக்குது. ஆனால் சன்லைட் மூலமாக நம்ம விதை பரவல் நடக்கலை. சொல்லல ஆப்ஷன் என்னது, பி. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினும் கேட்குறாங்க. அதான் ரயில்வேயை பொறுத்தவரை எல்லாமே டைரெக்டான கொஸ்டின் தான் இருக்கும். ரொம்ப டீப்பாலாம் இறங்கி கேட்கவே மாட்டாங்க. எல்லாமே டைரெக்டாக கொஸ்டின். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினும் நல்லாவே கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஷன் மார்க் இன் த கிவன் சீரீஸு. இதுவும் ரீசனிங் தான். ஓகேங்களா? 1, 13, 28, 46, 67. சரிங்களா? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூட்டி பார்க்கணும். இதுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து கூட்டி பார்த்தா என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போ 1 + 12 வந்து 13, + 12 13. 13 + 28 எவ்வளோ? அதாவது 13 எதால் கூட்டினா 28 வருதுன்னு பார்க்கணும். அப்படின்னா 15 கூட்டினா 28 வருது. சரிங்களா? அடுத்து இதுக்கும் எவ்வளோ கூட்டினா 46 வருதுன்னு பார்க்கணும். 18 கூட்டினா 46 வருது. அப்படின்னா அடுத்து உள்ளது என்னென்னு பார்க்கணும். 46 67 எதை கூட்டினா 67 வரும்னா 21 கூட்டினா 67 வரும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், மேலே உள்ள ஆன்சர்லாம் 12, 15, 18, 21 இதெல்லாம் 3 டேபிளால் அடிக்கிற மாதிரி இருக்கா? அப்போ நாங்கள் அடுத்து வர்றது என்னது, 24 தான் வரும். அப்படின்னா 67 + 24 எவ்வளோ? 11, 6 7 8 9 91. ஆப்ஷன் என்னது, டி 91. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்குள்ள ஒரு, அதாவது 1க்கும் 13க்கும் உள்ள ரிலேஷன் பார்க்கணும். அது வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அதெல்லாம் கூட்டி எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அப்புறம் 13க்கும் 28க்கும் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்தும் வரலைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? 1 × 12 + 1 அந்த = 13. இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, எவால்வேட். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் இது எல்லாருமே என்ன தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே கூட்டிடுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து அப்படியே டிவைட் பண்ணிடுறாங்க, அப்படியே மைனஸ் பண்ணுறாங்க, அப்படியே மல்டிபிள் பண்ணுறாங்க. இது தப்பு. சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம போட்மாஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணணும். போட்மாஸ் ரூல், அதாவது பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். சரிங்களா? இந்த ரூலை தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ப்ராக்கெட் எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்படின்னா இது தேவையில்லை. அப்புறம் டிவைடடு, அப்படின்னா 16 / 4 என்ன அடித்தா 4. சரிங்களா? அப்படின்னா 16 + 4 - 3 × 3. அப்புறம் என்னது, மல்டிப்ளிகேஷன். மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னா 16 + 4 - 9 வரும். சரிங்களா? அப்புறம் அடிஷன் வந்து பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா 20 - 9. அப்புறம் என்ன வரும், 20 9 கழிச்சா 11. சரிங்களா? அப்படின்னா ஆன்சர் வந்து சி. எல்லாருமே இது ஈஸின்னு நினச்சி ஈஸியாக வேகமாக அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அட்டன் பண்ணிட்டு போகும்போது இந்த ரூலை வந்து மறந்துடுறாங்க. போட்மாஸ் ரூலை வந்து மறந்துடுறாங்க. போட்மாஸ் ரூலை வச்சு நம்ம பண்ணும்போது ஈஸியாக கிடைக்கும். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி பார்க்குற கொஸ்டின். சரிங்களா? அண்ட் ஆக்சிடேஷன் சில்வர் சேஞ்சஸ் இஸ் கலர் டு டேஷ் அண்ட் காப்பர் சேஞ்சஸ் இஸ் கலர் டு டேஷ். அதாவது சில்வர் வந்து ஆக்சிடேஷன் ஆகும்போது என்ன கலரில் மாறுதுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி காப்பர் வந்து ஆக்சிடேஷன் ஆகும்போது என்ன கலரில் மாறுதுன்னு கேட்குறாங்க. நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து லேடிஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து கொலுசு போட்டுப்பாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், கருத்து போகும். சரியா? அப்படின்னா பிளாக் கலரில் வந்து மாறும். இப்போ பிளாக் கலர் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து காப்பர், அதாவது நம்ம செம்பு பாத்திரம்லாம் வச்சுருப்போம். நம்ம வீட்டில் வந்து செம்பு பாத்திரம் வச்சுருப்போம். அதை டெய்லி நம்ம கழுவாமல் யூஸ் பண்ணிக்கிட்ட என்ன ஆகும்னா க்ரீன் கலரில் மாறிடும். சரிங்களா? அது என்னவா மாறும், பாசம் பிடிச்சி க்ரீன் கலரில் மாறிடும். அப்படின்னா ஆப்ஷன் வந்து பி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்.
ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் டேட்டா கிவன் பிலோ. அதாவது மீடியன்னா நடுவில் உள்ள டேட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? மீன்னா எல்லாத்தையும் கூட்டி அதான் எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் டிவைட் பண்ணுறது தான் மீன். சரிங்களா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 நம்பர் இருந்துச்சுன்னா 8 எல்லாத்தையும் கூட்டி 8ஆல் டிவைட் பண்ணுறது தான் மீன். இவங்க கேட்டிருக்க மீடியன். மீடியன்னா நடுவில் உள்ளது, சென்டரில் உள்ளது. சரிங்களா? நம்ம எத்தனை 8 பேர் இருக்காங்களா? அப்படின்னா 8 பேர்த்தில் வந்து நடுவில் யார் இருக்கா, சென்டரில் யார் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் சென்டரில் யார், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து. அப்படின்னா யார் இருக்கா நடுவில்? 4 5 தான் இருக்குது அப்படின்னு பார்க்கவே கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஆர்டர் படி எழுதணும். நம்பர்ஸ்லாம் வேறு நம்பர்ஸாக இருக்குல்ல, அப்படின்னா சிறுசுலேருந்து பெருசு வர ஆர்டர் படி எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 52 இருக்குது, அப்புறம் 68 இருக்குது, அப்புறம் 90 இருக்குது, அப்புறம் வந்து 90க்கு முன்னாடி என்னது இருக்குது? 88 இருக்குது. ஓகே, அப்புறம் 90 இருக்குது, அப்புறம் 110 இருக்குது, அப்புறம் 134 இருக்குது, அப்புறம் 152 இருக்குது. சரிங்களா? மொத்தம் 1 2 3 4 5 6 7 தான் இருக்குது. 180 இருக்கும், 180 இருக்குது. சரிங்களா? மொத்தம் 8 நம்பர் இருக்குது. இதில் இந்த கடைசி 3 நம்பர் போச்சு, ஃபஸ்ட்டு 3 நம்பர் போச்சு, கடைசி 3 நம்பர் போச்சு. அப்படின்னா நடுவில் உள்ளதான் மீடியன். மீடியனை ரெண்டுமே எழுதக்கூடாது. சரிங்களா? இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ண அப்புறம் தான் நம்ம எழுதணும். அப்படின்னா 90 + 110 / 2 எவ்வளவு? 200 / 2 = 100. அப்புறம் ஆப்ஷன் வந்து சி 100. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நல்லா ஞாபகிச்சுங்க, மீடியனுக்கு மீனுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. மீடியன்னா நடுவில் உள்ளது, மீன்னா இது எல்லாத்தையும் கூட்டி /8 போட்டால் தான் மீன். சரிங்களா? ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சில பேர் கொஸ்டினை பார்த்தோன்னே இவ்வளோ பெருசாக இருக்குது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி அடுத்தது ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17 men can dig of ditch 26 meter long in 18 days working 8 hours a day. How many more men should be engaged to dig a similar ditch 39 meter long in 6 days? சரிங்களா? இது வந்து 6 days. Each man now working 9 hours a day. அதாவது 17 men வந்து தோன்றாங்களாம். எத்தனை மீட்டர்னா 26 மீட்ரு 18 நாளில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தோன்றாங்களாம். அப்போனா how many more men should be engaged, அதாவது எத்தனை பேர் அதிகமாக வந்தால் இந்த 39 மீட்டரை 6 நாளில் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் சேர்ந்து தோண்ட முடியும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னதுன்னா ஃபஸ்ட்டு மென்னு, டேஸு, ஹவர்ஸு, அதே மாதிரி ஈக்குவல் டு இன்னொரு இங்கிட்டு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எத்தனை மென்ஸு, டேஸு, ஹவர்ஸு. இதில் நம்ம இந்த ஒர்க்கை நம்ம போடவே இல்லை. ஒர்க்கு எப்படி பண்ணால் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒர்க்கு 2 / 2ன்னு வரும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒர்க்கு 1 / வரும். சரிங்களா? சரி, இதுக்கு வந்து ஒர்க்கு 1ன்னு வரும், இதுக்கு வந்து ஒர்க்கு 2ன்னு வரும். ஓகேயா? இதுதான் ரூல், இதுதான் இதுகளோட ஃபார்முலா. அதாவது நம்ம மென்ஸு, டேஸு, ஹவர்ஸ்லாம் போட்டோம், அதே மாதிரி மென்ஸு, டேஸ், ஹவர்ஸ்ன்னு போட்டோம். ஆனால் ஒர்க்கு எத்தனை மீட்டரே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஆசாரி இருக்காங்க, அவங்கள ஒரு நாளைக்கு 8 டேபிள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் 8 டேபிளில் இங்கே போடுறதுனா இங்கே தான் போடணும். சரிங்களா? ஒர்க்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கில் போட்டிருக்காங்கன்னா அப்படின்னா இது செகண்ட் ஒர்க்கில் தான் போடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஒர்க்கை வந்து மாற்றி போடணும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போமா? 17 men இன்ட்டு எத்தனை 18 days இன்ட்டு 8 hours இன்ட்டு செகண்ட் ஒர்க்கில் எத்தனை மீட்டர் வந்து தோண்டியிருக்காங்கன்னா 39 மீட்டர். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஒர்க்கை வந்து நம்ம இங்கிட்டு தான் போடணுங்கிறது. சரிங்களா? அதே மாதிரி இது ஹவு மெனி மோர் மென், இங்கே மென் எவ்வளோ கொடுக்கல, எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ அதே மாதிரி 26 மீட்ரு, அப்புறம் 6 days 9 hours. இப்போ நம்ம இதை வந்து அடிக்க முடியும் தான் பார்ப்போம். 16 3 6 18. அதே மாதிரி 3 டேபிளாக அடித்தா 3, இந்த 3 டேபிளாக அடித்தா 1 3ன்னு வரும். சரிங்களா? வேறு என்ன அடிக்கலாம்? 113 213 26. அது மாதிரி 2ஆல் அடித்தோம்னா இங்கே வந்து 4. அதனால் 17 4 4 8 8 இது 2 68.
ஆன்சர் வந்து 68ன்னு நம்ம போட்டுறவே கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி மோர் மென் ஷுட் பி என்கேஜ்டு, அதாவது எத்தனை பேர் அதிகமாக வந்திருக்காங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏற்கனவே நம்ம எத்தனை பேர் இருக்காங்கன்னா 17 மென் இருக்காங்க. சரிங்களா, ஏற்கனவே அவங்கள விட எத்தனை பேர் அதிகமாக வந்திருக்காங்க கேட்கலாம். அப்படின்னா 17 கழிச்சோம்னா என்ன ஆன்சரு? 1 5 51 பேர். சரிங்களா, ஆப்ஷன் வந்து சி. நம்ம பார்த்தீங்களா ஆன்சர் வந்து பியும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக நம்ம 68 போட்டு போயிடுவோம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நல்லா பார்க்கணும். ஹவு மெனி மோர் மென் ஷுட் பி என்கேஜ்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை பேர் அதிகமாக வந்திருக்காங்க, மோர் மென் எத்தனை பேர் வந்து அதிகமாக வந்திருக்காங்க கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். செல்ஃப் பொலினேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இன், அதாவது செல்ஃப் பொலினேஷன்னா என்ன? சுய மகர்ந்த சேர்க்கை அது எதனால் பாசிபிள் ஆகுது, எதனால் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பைசெக்சுவல் ஃப்ளவர் வித் போத் ஸ்டெமன்ஸ் அண்டு பிஸ்டல் மெச்சூரிங் அட் த டிஃப்ரெண்ட் டைம், அதாவது மகர்ந்தமும் சூலகமும் ஒரே டயத்தில் டிஃப்ரெண்ட் டயத்தில் நடக்குதான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தப்பு. சரிங்களா, யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் வித் பிஸ்டில் மெச்சூரிங் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சூலகம் மட்டும் ஃபஸ்ட்டு நடக்குதான்னு கேட்டிருக்காங்க. இதுவும் தப்பு தான். சரிங்களா, அப்புறம் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் வித் ஸ்டெமன் மெச்சூரிங் ஃபஸ்ட்டு, அதாவது மகர்ந்த தூள் மட்டும் ஃபஸ்ட்டு நடக்குதான்னு கேட்டிருக்காங்க. இதுவும் தப்பு. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் வந்து டி, பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் வித் போத் ஸ்டேட்மெண்ட் அண்டு பிஸ்டில் மெச்சரிங் அட் த சேம் டைம், அதாவது ஒரே டயத்தில் மகர்ந்தங்களும் சூலகமும் ஒரே டயத்தில் மெச்சூரிங் ஆகுது. ஸோ அதுதான் ஆன்சர். செல்ஃப் போலினேஷனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் கியூஸ் பிரதர், ஆர் எஸ் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கியூ அண்ட் டி இஸ் த சன் ஆஃப் எஸ், ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு டி? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். இதுக்கெல்லாம் நம்ம 10 செகண்ட் அடிச்சுட்டு அடுத்த கொஷின் போயிட்டே இருக்கணும். இதுக்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. சரிங்களா, ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் கியூஸ் பிரதர். இதை நம்ம பிரித்து பார்க்கணும். பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் கியூ. சரிங்களா, பி அதாவது பி வந்து யாருன்னா கியூவோட சிஸ்டர். அப்புறம் கியூஸ் ஆர் பிரதர் ஆர், அதாவது ஆர் வந்து யாருன்னா கியூவோட பிரதர். சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் கியூ, அதாவது கியூவோட சிஸ்டர் தான் பி. அதே மாதிரி பிரதர் கியூஸ் பிரதர் ஆர், ஆரோட சிஸ்டர் அதாவது கியூவோட பிரதர் தான் யாருன்னா ஆர். ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் கியூ, அதாவது கியூவோட ஹஸ்பண்ட் தான் எஸ்ஸு, இங்கே வந்து ஹஸ்பண்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க டி இஸ் த சன் ஆஃப் எஸ், டியோட சன்னு எஸ்ஸோட சன்னு தான் டி. சரிங்களா, அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பி ரிலேட்டட் டு டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிக்கும் டிக்கும் என்ன ரிலேட்டான்னு கேட்டிருக்காங்க. இவங்களோட அப்பா இவங்கன்னா இவங்களோட அம்மா அவங்க தானே, அம்மாவோட சிஸ்டர் தான் பி. அப்படின்னா ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ, மதர்ஸ் சிஸ்டர், அதாவது அம்மாவோட சிஸ்டர் தான் பி. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் கியூ. ஃபஸ்ட்டு அந்த இதை மட்டும் எடுத்துக்கணும். அவங்க சேர்த்து எழுதியிருக்காங்க, நம்ம சேர்த்து எடுக்கவே கூடாது, நம்ம தனித்தனியாக தான் எடுக்கணும். பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் கியூனா கியூவோட சிஸ்டர் தான் பி. அப்புறம் கியூ இஸ் பிரதர் ஆஃப் பிரதர் ஆர், அதாவது கியூவோட பிரதர் தான் ஆர். சரிங்களா, அதே மாதிரி கியூவோட ஹஸ்பண்ட் தான் எஸ்ஸோட பையன் தான் டி. சரிங்களா, இப்படி தான் நம்ம ரிலேட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Select the term from among the given option that can replace the question mark the following series. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் OJH 20, MHF 25, KFD 35, IDB 55, GBZ 95 இதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி என்ன ஆன்சருங்கிறது கண்டுபிடிக்கணும். இதில் கடைசியில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா எல்லாத்தோட ஆப்ஷன்லேயும் நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது. சரிங்களா, அப்படின்னா நம்பர்ஸை நம்ம பார்க்கணும் தேவையில்லை, நம்ம லெட்டர்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இப்போ நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம நம்பர்ஸ்குள்ளே ரிலேட்டட் வந்து பார்க்கணும். ஓகேங்களா, எல்லா நம்பர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ லெட்டர் மட்டும் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு 3 லெட்டருக்குள்ளே ரிலேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்துங்க.
OJH. இது என்னது ரிலேஷன் இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஹெச்சுக்கு அப்புறம் எத்தனை லெட்டர்ஸ் தள்ளி வருது? ஹச்சுக்கும் ஜேக்கும் HI நடுவில் வருது சரிங்களா. அதுக்கப்புறம் தான் ஜேக்கும் ஓக்கும் நடுவில் 5 நம்பர் தள்ளி இருக்குது சரிங்களா. அதாவது ஹச்சுக்கும் ஐக்கும் நடுவில் ஒரு நம்பரும் ஜேக்கும் ஓக்கும் நடுவில் 5 லெட்டர்ஸும் தள்ளி இருக்குது. அதே மாதிரி MHF இதுக்கு வந்து FG இருக்குது சரிங்களா. அப்போனா ஒரு லெட்டர் தள்ளி இருக்குது. ஹெச்சுக்கு அப்புறம் எம்முக்கும் 5 லெட்டர் தள்ளி இருக்குது சரிங்களா. அதே ரிலேஷனில் யூஸ் பண்ணி ஆப்ஷனில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துங்க, XY சரிங்களா. எக்ஸுக்கு அப்புறம் ஒய் இருக்குது, ஒய்யுக்கு அப்புறம் தான் இசட் இருக்குது. அப்புறம் இசட்டுக்கு ஈக்கு நடுவில் 5 லெட்டரை தள்ளி இருக்குது சரிங்களா. ஆப்ஷன் வந்து ஏ. ஃபஸ்ட்டு இதுலேயே நமக்கு கிராக் ஆகிடுச்சு. இது அடுத்தடுத்த ஆப்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஓக்கும் இசட்டுக்கும் நடுவில் நிறைய நம்பர் தள்ளி இருக்குது சரிங்களா. அதனால் நமக்கு ஒரு நம்பர் தான் தள்ளி இருக்கணும், ஆனால் இங்கே நிறைய நம்பர் தள்ளி இருக்குது. ஸோ அது இல்லை. அது மாதிரி சியும் இல்லை டியும் இல்லை. ஆப்ஷன் வந்து ஏ சரிங்களா. ஃபஸ்ட்டு உள்ள ரிலேஷன் பார்க்கணும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நம்பர் லெட்டர்ஸ்குள்ள ரிலேஷன் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேர் இஸ் த தாஜ் மஹோத்சவ் ஹெல்டு இன்? அதாவது தாஜ் நம்ம பேர்லேயே இருக்குது. தாஜ்மஹாலை பக்கத்தில் தாஜ்மஹாலில் சுற்றி நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல் தான் தாஜ் மஹோத்சவ் சரிங்களா. இது வந்து எங்கே இடத்துல நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நியர் த ஈஸ்டர்ன் கேட் ஆஃப் தாஜ்மஹால், இன் ஃபேட்ஹபூர் சிக்ரி, இன் ஆக்ரா ஃபோர்ட், நியர் த வெஸ்டர்ன் கேட் ஆஃப் தாஜ்மஹால். இதெல்லாம் நம்ம ஆப்ஷனை வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். என்னதுன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவாகவும் இருக்கலாம், இல்லை டியாகவும் இருக்கலாம் சரிங்களா. அப்போனா ஆன்சர் என்னதுன்னா ஆப்ஷன் வந்து ஏ. ஈஸ்டர்ன் கேட் ஆஃப் தாஜ்மஹாலில் தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். இது வந்து எப்போ நடக்கும்னா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் வந்து நடக்கும். இது யார் நடத்துவாங்கன்னா யூபி உத்தரப்பிரதேசத்தோட டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நடத்துவாங்க. டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடத்துவாங்க சரிங்களா. ஓகே, இப்போ தாஜ்மஹாலை பற்றி பார்க்கும்போது இது வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டோடு இருக்குது. இது எந்த வருஷம் அங்கீகரிச்சாங்கன்னா 1983 UNESCO சரிங்களா. யுனைடெட் நேஷனோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டோட 1983 இந்த தாஜ்மஹாலில் அங்கீகரிச்சிருக்காங்க. ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று மட்டும் இல்லை, 2-3 கொஸ்டின் கூட கேட்டுருப்பாங்க. அதனால் பார்த்து வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சைத்தன்யா மகாபிரபு வாஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலீஜியஸ் செக்ட்ஸ்? அதாவது அவங்க வந்து எந்த ரிலீஜியஸை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அதாவது அந்த ரிலீஜியஸை நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. யாருன்னா சைத்தன்யா மகாபிரபு. எந்த ரிலீஜியஸ்னால் வைஷ்ணவனா யாரை கும்பிடுவாங்கன்னா கிருஷ்ணர்களை சரியா. கிருஷ்ணரை லார்டு கிருஷ்ணா அவங்கள வழிபடுறவங்களாம் வைஷ்ணவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே சைவம் அது யாருன்னா சிவனை வழிபடுறவங்க சைவம், கிருஷ்ணனை வழிபடுறவங்க வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இது வந்து டிஸ்கவுண்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்டுங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா. ஏ மேன் சால்வ் ஏ ஆர்டிக்கல் ஃபார் 346 by first giving a D%. அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னா 346 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சரிங்களா. அதை ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க. த அனதர் டிஸ்கவுண்ட் ஹேவிங் சேம் நாமினல் வேல்யூ அண்ட் ரெண்டாவதும் ஒரு தடவை டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல் எவ்வளோன்னா 1730 சரிங்களா. த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருள் சரியா, ஒரு ஆர்டிக்கல்னு வச்சுக்கோங்க, 1730 ரூபா. அதோட ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு 1%, அதே மாதிரி செகண்ட் டிஸ்கவுண்ட்டு 1%, அதை விற்றது போக மிச்சம் எவ்வளோன்னா 346 ரூபா சரிங்களா. அவங்க ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னா 1730 இன்ட்டு டி. டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது சரிங்களா. D1 எவ்வளோன்னா இதை அடித்தா எவ்வளோ வரும்? 17.3 டின்னு வரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது சரிங்களா. அது வந்து 17.3 டின்னு நம்ம வச்சுக்குவோம்.
அதை டோட்டல் ப்ரைஸை வந்து கழிச்சோம்னா 17.3D சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்குள்ளே வேல்யூ. நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரியாது சரிங்களா. அதை டோட்டல் அதான் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கழிச்சோம்னா இதுதான் D1. செகண்ட் டிஸ்கவுண்ட்டு அதே மாதிரி தான், சேம் தான். 1730 இன்ட்டு D2 டிவைட் பை 100, அதுக்கும் அதே தான் 17.3D. அதுக்கும் D2னால 17.3D சரிங்களா. இப்போ ரெண்டு டோட்டல் இதில் வச்சு பண்ணிக்குவோம். அவங்க 346 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சரிங்களா. அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 1730 மைனஸ் 17.3D மைனஸ் இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு சரிங்களா. செகண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, அதே 17.3 தான் சரிங்களா. அதே 17.3 எவ்வளோ வேல்யூலாம் தெரியாது சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் D அந்த இதில் ஒரு பக்கமும் வச்சுருவோம். இப்போ 17.3 இது மைனஸில் இருக்குது, இது 17.3 மைனஸில் இருக்குது. இதை ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணனா எவ்வளோ 34.6D 346. இப்போ நம்பர்ஸ்லாம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வச்சுக்குவோம். 34.6D 70.30 மைனஸ் 346. இதை அடித்தோம்னா எவ்வளோ வரும்னா கழிச்சோம்னா எவ்வளோ வரும்னா 1384 சரிங்களா. 34.6D. இப்போ டிஏ மட்டும் வச்சுட்டு 1384 34.6 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 6 இருக்குல்ல, பாயிண்ட் இருக்குல்ல, பாயிண்ட்டை விட்டு எடுத்துட்டா என்ன பண்ணலாம், இன்ட்டு 10ன்னு போடலாமா. அதாவது 34.6 டிவைட் பை 100 சாரி 346 டிவைட் பை 10ன்னு போட்டோம்னா அதுக்கு நம்ம என்னன்னு போடலாம் 34.6ன்னு போடலாமா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணால் 1386 இன்ட்டு 10ன்னு போட்டு இதை பாயிண்ட்லேருந்து எடுத்துட வேண்டியதான். ஏன்னா பாயிண்ட் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பாயிண்ட்லேருந்து எடுத்துட வேண்டியதான் சரிங்களா. இப்போ இதை டேரெக்டாக அடிக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். சரி இது வந்து 6 வராது 4 வரும் ஓகேங்களா. இப்போ டேரெக்டாக அடிக்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. அப்படின்னா 6 டேபிளால் நம்ம எதாவது பார்க்க முடியுதான் பார்ப்போம். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பார்க்கணும். அதாவது 6 4s 24 அப்படின்னா 346 இன்ட்டு 4s. ஆனால் இதுனா 4 மீத 2 4 4 16 17 18 8 மீத 1 4 12 13 சரிங்களா. 1384 அப்படின்னா 1 இது வந்து 4 இன்ட்டு 40 இன்ட்டு 10 அப்படின்னா 40 ஓகேங்களா. ஆப்ஷன் என்னது சி 40. இந்த மாதிரி ஈஸியாக அடிச்சுட்டு வரணும். நம்ம இதை வந்து பாயிண்ட்லேயே வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம பார்த்த உடனே சில பேர் வேணால் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 3 ஆங்கிள் ஆஃப் த குவாட்ரிலேட்ரல். குவாட்ரிலேட்ரல்னா என்னதுன்னா இப்போ சதுரமும் செவ்வகம் இருக்குல்ல, செவ்வகம் சதுரம் அதே மாதிரி நாற்காரம் எல்லாமே குவாட்ரிலேட்ரல் தான் சரிங்களா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 இது கொடுத்துருக்காங்க, 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதில் 4வது ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, 3ஐயுமே கூட்டினா எவ்வளவு 360 டிகிரி. அதே மாதிரி சதுரத்துக்கு அதே மாதிரி தான், எல்லாத்தையும் 90 டிகிரி தான் வரும். அது 3ஐயுமே கூட்டினோம்னா 360 டிகிரி சரிங்களா. அப்படின்னா 70 + 85 + 95 + இது ரெண்டையுமே கூட்டினா எவ்வளோ கூட்டினோம்னா 250ன்னு வரும் சரிங்களா. 360ல் 250 போச்சுன்னா எவ்வளவு, மீதம் 110 டிகிரி சரிங்களா. மீதம் எவ்வளோ 110 டிகிரி. ஆப்ஷன் என்ன சி சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். குவாட்ரிலேட்ரல்னால் நம்ம என்ன சொல்லலாம், சதுரமும் சொல்லலாம், செவ்வகமும் சொல்லலாம், நாற்காரமும் சொல்லலாம். இது எல்லாமே குவாட்ரிலேட்ரல் தான் சரிங்களா. அந்த 4 ஆங்கிளோட கூட்டுத்தொகை எவ்வளோ 360 டிகிரி. 3 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, மீத உள்ள ஆங்கிள் வந்து நம்ம 360ஆல் கழிச்சோம்னா வந்த ஆன்சர் தான் 110 டிகிரி ஓகேங்களா. ஓகே ஃபஸ்ட்டு 15 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இதுவே உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கொஞ்சம் எப்படி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சரிங்களா. அடுத்தடுத்து நம்ம வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நம்ம RRB JEE ஈஸியாக கிராக் பண்ண முடியும் ஓகேங்களா. தேங்க்யூ.